world, one thing we all use the most is mobile phones. Sometimes more than talking to people around us. But we are wisely using it. Let's find out through an interesting Tamil skit on mobile phone awareness. Let's welcome the performance with a big round of applause. ஏவலன் உலகம் அஞ்சும் காவலன் முக்காலமும் அறிந்த செல்வன் பாசத்தினால் பாசக்கயிறை வீசியாளும் காவலன் காலத்தின் காலன் யமதர்மர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யமதர்ம ராஜாவே வாழ்க வாழ்க, தர்ம பிரபுவே வாழ்க வாழ்க, பாவிகளை தண்டித்து புண்ணிய ஆத்மாக்களை ரட்சித்த நீதிமானே வாழ்க வாழ்க. தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவங்களை தீர்க்கும் ரக்ஷகண்டா, அண்ட முதல் ஆதி நடுநடுங்க பயங்கரண்டா, துஷ்ட நிகிரக சுத்த பரிபாலன் நிர்மூலண்டா, யமண்டா யமண்டா. லக 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 லக. சித்திரகுப்தா. வந்தேன் பிரபு வந்தேன். இன்று யார் கணக்கு முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். பிரம்மச்சூடியை எடுத்து வா. எடுத்துன்னு வருகிறேன் பிரபு. இந்த சுவடியை தூக்கவே தனி பலம் வேண்டும். இதற்காகவே நன்கு சாப்பிட வேண்டும் போல. ஆமாம் பிரபு. இதை தூக்கி ஏடுகளை புரட்டி யார் கணக்கு முடிகிறது என்பதை ஆராய வேண்டும். இந்த பூலோகத்திலேயே கிட்டத்தட்ட 500 கோடி மக்களுக்கு மேல் உள்ளனர். இதை எவ்வாறு செய்கிறது? கொடுங்கள் பிரபு, நான் பார்க்கிறேன். உன்னால் தூக்கவே முடியாது. பிறகு எப்படி ஏடுகளை புரட்டப் போகிறாய்? முயற்சி செய்கிறேன் பிரபு. உங்களுக்கு பிறகு இந்த யமலோகத்தை நான் தான் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த யமலோகத்திற்கு ராஜாவாக ஆசையா? எனக்கு ஏதடா மரணம்? மற்றவர்களுக்கு மரணம் வழங்குவதுதான் எனது தொழிலடா சித்திரகுப்தா. உன்னை என் கஜத்தால் அடித்தால் நசுங்கி விடுவாய். உனக்கு என் பதவிக்கு மேல் ஆசையா? உன்னை என்ன செய்கிறேன் பார். ஐயா, என் மீது கோவப்பட்டு பிரம்மச்சூடியை தவற விட்டீங்களே ஐயா. அதை பூலோகத்தில் எங்கு தேடி கண்டுபிடிக்க போறோம்? வாருங்கள், பூலோகம் செல்வோம். சரி வா, போகலாம். பிரபு, இங்கு ஏதோ விழா நடைபெறுகிறது. அதில் குழந்தைகள் ஏதோ கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம் சித்திரகுப்தா, என்ன கூறுகிறார்கள்? சற்று நேரம் பார்க்கலாம். சத்தா, என்ன பேரண்டி, என்ன விஷயம்? இன்னைக்கு கரண்டே இல்ல தக்கா. என் மொபைல் போன்ல வர சார்ஜ் இல்ல தக்கா. இன்னைக்கு எப்படிதான் பொழுதுபோக்க போறேன்னு தெரியல. என்ன பேரண்டி சொல்ற? கரண்ட் போன் இல்லனா பொழுது போகாதா? எங்க காலத்துல கரண்டே இல்லாம பொழுது போக்கணும். என்ன தத்தா சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போக்குனீங்களா? அதுவும் மொபைல் போன் இல்லாம எப்படி தத்தா? என்னது, மொபைல் போன் இல்லனா பொழுது போகாதா? அந்த காலத்துல மொபைல் போன் இல்லாம எப்படி பொழுது போக்கணும்னு காமிக்கிறேன் பாரு. பாத்தியா, அந்த காலத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க? நாங்க இந்த காலத்துல பாத்தியா, இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு. ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்னா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. அதே மக்கள்
வாழ்க்கை வேற ஒண்ணு மட்டும் மாறில்ல மத்த நாட்டு சுவையலாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்ம உசுரையோ ஆத்தா தந்த உசுர போல சாப்பிட்ற விஷயத்துல தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா விளையாடுற விஷயத்துல எப்படி சாமி விளையாடுறீங்கன்னு தெரியுமா? என்னத்தான் நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் வந்து வீட்டுக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். இது எப்படிப்பா இருக்கு தாத்தா? இது எப்படி இருக்கு தாத்தா? உங்க விளையாட்டு பார்த்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நாங்க எப்படி விளையாடுறோம் சொல்றேன். மொபைல் ஃபோன் இல்லாம நாங்க விளையாடின விளையாட்டுக்கும் இப்போ நீங்க விளையாடுற விளையாட்டுக்கும் வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே போய் ஜாலியா விளையாடணும்னு. ஆனா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம் அம்மா போனையும் கொடுத்து கூட ஸ்நாக்ஸையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடறாங்க. அதையும் மீறி வீடியோ போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன் எதனாச்சும் சொல்லி கதவு லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளியே போய் விளையாடும் போதுதான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். இப்போ ஆரோக்கியமும் இல்லாம மனிதாபிமானமும் இல்லாம போச்சு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இப்ப பாரு எங்க காலத்துக்கும் உங்க காலத்துக்கும் உள்ள மனிதாபிமானத்தை. தாத்தா கொஞ்சம் கூட இருக்கமே இல்லாத செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தாத்தா. இந்த மொபைல் போன் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியா? அப்பனா இந்த மொபைல் போன்ல எந்த யூஸுமே சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? மொபைல் கெட்டது நான் சொல்ல வரலப்பா, அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பதுதான் முக்கியம். நீ
நல்லா யோசிச்சு பாரு. ஃபோன் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கே நல்லா தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனால பள்ளிக்கூடம்லாம் மூடி இருந்துச்சு. அப்போது மொபைல் ஃபோனில் தான் நம்ம பாடம் படித்தோம். ஆமாம் தாத்தா. இந்த கைபேசி மூலம் மேலும் சொல்கிறேன் கேளு. அப்போது இப்போ நடக்கும் ஈரான் அமெரிக்கா போர் பற்றியும் நமக்கு எடுத்து கூறுவது இந்த கைபேசி தான்ப்பா. ஆமாம் தாத்தா. உலகத்தையே எங்கே நடக்கும் செய்திகளையும் நம் கண் முன்னாடியாக கொண்டு வந்து இந்த கைபேசி தான் தாத்தா. மொபைல் ஃபோன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. நம்ம அதை அறிவை வளர்த்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸு, இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியாவில் நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாதுப்பா. அது மட்டும் இல்லாமல் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டெல்லாம் ஃபோனில் விளையாடி பொழுதை வீணாக்கக்கூடாது. நம்ம நேரத்தை வீணடிக்கிற இந்த ஃபோனை இனிமேல் நான் அனாவசியமாக யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தாத்தா சொல்லி நான் மாறிட்டேன், நீங்கள் எப்போ மாற போறீங்க? சித்திரகுப்தா, இந்த சிறுவர்கள் பல நல்ல கருத்துக்களை கூறுகிறார்களே, எதை பற்றி கூறுகிறார்கள்? ஆமாம் பிரபு, மொபைல் போனு சொல்றாங்க. அதில் கருத்துகள், விளையாட்டுகள் போன்ற பல அரிய செய்திகள் பற்றி கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் பிரபு. சரி வா, நாம அவங்க கிட்ட போய் இதை பற்றி கேட்கலாம். குழந்தைகளா, மொபைல் போனு ஏதேதோ கூறுகின்றேரே, அதை பற்றி கூறுகளேன். இதுக்கு பேர் தான் மொபைல் ஃபோன். இதை தமிழ்ல கைபேசின்னு என கூறுவோம். பொறு கைபேசி என்ன சொன்னியே? வாய் தானே பேசும், கை எப்படிப்பா பேசும்? வாய் தான் பேசும், ஆனா கையில வச்சு பேசுறதுனால இத கைபேசின்னு என்ன சொல்றோம். இத கொண்டு எந்த தகவலையும் கருத்துகளையும் கண்ணிணைக்கும் நேரத்தில் கண்டறியலாம். நமக்கு ஏற்படும் ஐயங்களை உடனுக்குடன் தீர்த்து கொள்ளவும் முடியும், பயன்படும். அப்படியா? நம் எதை கேட்கிறோமோ அதை கொடுக்கும். நல்லது கேட்டால் நல்லது கொடுக்கும், கெட்டதை கேட்டால் கெட்டதை கொடுக்கும். நாம் பயன்படுத்துவதற்கு ஏற்ப பலன் தரும், அப்படிதானே? ஆமா ஆமா. நீங்க யாரு? நாங்கள் மேலோகவாசிகள், பிரம்மச்சூரியை தேடி வந்தோம். குழந்தைகளா, இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களா கூறுகிறீர்களே, நீங்க எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள்? நாங்க எஸ்எஸ் சிட்டிசன் பள்ளியில இருந்து படிக்கிறோம். அங்க நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றார்களா? ஆமா பிரபு, நாம் பிரம்மச்சரியை தேடி அலைவதை விட இந்த கைபேசி வாங்கி வைத்துக் கொண்டால் அவற்றில் நாம் பூலக கணக்குகளை ஏற்றிக்கொள்ளலாம் அல்லவா? ஆம் சித்திரகுப்தா, இது எங்கு கிடைக்கும்? இது கைபேசி கடையில் கிடைக்கும். வா சித்திரகுப்தா, நாமும் ஒரு கைபேசி வாங்கலாம். எனக்கும் ஒரு கைபேசி வேண்டும் பிரபு. சரி சரி, உனக்கும் ஒரு கைபேசி வாங்கி தருகிறேன். நல்லதற்கு மட்டுமே பயன்படுத்தும், என்ன? That was not just a skit. It was powerful message for all of us. Yes, it clearly showed how mobile phones can control our lives if we are not careful. I think after watching this, many parents will check their children's screen time. And children will check their parents' screen too. Very true, because awareness is need for everyone. Let's use technology wisely and not let it take away our real life happiness. Give them a big round of applause.